1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிய வச்சுறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை மட்டும் படிங்க. 1 யோவான் First John chapter 2 verse 20. First John chapter 2 verse 20. 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் பரிசுத்தராலே. யார் அவரு? யார் அவரு? யார் அவரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு அபிஷேகம் நீங்க யாருனால பெற்றுக்கொள்றீங்க? பரிசுத்த ஆவியானவர்னால. இன்னைக்கு நீங்க அபிஷேகம் பெற்று, இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டிருக்கனால இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அபிஷேகம் பரிசுத்த ஆவினாலே நீங்க பெற்றுக்கொள்றீங்க. அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியோட ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நான் விளங்கி கொண்டது, நான் புரிஞ்சு கொண்டது. பரிசுத்த ஆவினாலே பெற்றுக்கொள்றது அப்படின்னா அவரோட ஆவி, பரிசுத்த ஆவினால தான் நீங்க அந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்றீங்க. அந்த அபிஷேகம் என்பது அவருடைய ஆவி. ஹல்லேலூயா. இன்னொரு அபிஷேகம் இருக்கு. நீங்க பழைய ஏற்பாடு பாத்தீங்கன்னா, நான் வந்து சாமுவேல் அபிஷேகம் பண்ணேன், தாவீது அபிஷேகம் பண்ணேன், இஸ் அப்பாயிண்ட். அவங்க வந்து உங்களை ஒரு 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 காரியத்துக்கு உங்களை வந்து என்ன பண்றாங்க, உங்களை வந்து நியமிக்கிறாங்க, ராஜாவாக நியமிக்கிறது. நான் ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன், நான் வந்து உன்னைய தலைமைத்துவத்தில் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். இந்த வருஷம் கூட ஒருத்தவங்க அபிஷேகம் பண்ணணும் இல்லைங்களா, நான் நியமிக்கிறேன் சர்ச் லீடரா. அதுதான் வந்து அபிஷேகம். சரிங்களா? 2 விதமான அபிஷேகம் இருக்கு. ஆனா இங்க வந்து தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்க பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்பது, இன்னைக்கு நீங்களே உணர்ந்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டிருக்கீங்க? இந்த வார்த்தையின் பிரகாரமாக எந்த அபிஷேகம் கூறப்படுதோ அந்த அபிஷேகம் எத்தனை பேர் பெற்றுக்கொண்டிருக்கீங்க? எல்லாரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு. ஆமென், ஆமென். அந்த அபிஷேகம் என்னது? பரிசுத்த ஆவியானவரோட ஆவி. அப்பனா நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்க பரிசுத்த ஆவினாலே நீங்க அபிஷேகம் பெற்றவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க சகலத்தையும் அறிந்திருக்கீங்க. என்ன சகலத்தையும் அறிந்திருக்கீங்க? நல்லது கேட்டது வேற, என்ன செய்யணும், என்ன பேசணும் வேற. அப்படின்னா உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆவியானவர் அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொண்டனால உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. வேற தேவனுடைய நீதியை குறித்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்புறமா அப்படிதான் சகலத்தையும் நீங்க அறிந்திருப்பீங்க. சரிங்களா? நீங்க பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீங்க. நான் வந்து ஒழுங்கு காரியத்தை பற்றி நான் பேச வரல, உங்களை குறித்து நான் பேச வரல. நீங்க தேவனை அறிந்திருப்பீங்க, தேவனோட நீதியை குறித்து அறிந்திருப்பீங்க, அவருடைய எண்ணம் என்னது நீங்க அறிந்திருப்பீங்க. அவர் இன்னொரு வார்த்தை சொல்லுது, நீங்க வந்து தேவனோட ரகசியத்தையும் நீங்க அறிந்து கொண்டவர்களாக நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க மாமிசத்துல இருந்தீங்கன்னா மாமிசத்துக்குரிய காரியத்தை நீங்க வந்து தெரிஞ்சு கொள்வீங்க. ஆமா தானே? ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் தான் இன்னும் அதிகமாக புரிஞ்சு கொள்ள முடியும். கரெக்டா? கரெக்டா? உங்களால ஒரு மனுஷனை வந்து சில காரியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா நீங்களும் மனுஷனா இருக்கிறீங்க, நீங்களும் அந்த காரியத்தை கடந்து போயிருப்பீங்க. உங்களால உணர முடியும் அவன் என்ன காரியத்தை கடந்து போறான், எந்த சூழ்நிலை இருக்கான். ஆனா தேவனை குறிச்சிய காரியங்கள் ஒரு மனுஷனால அறிந்து கொள்ள முடியாது. அது தேவ ஆவியானவர் மட்டும் தான் அறிந்து கொள்ள முடியும். அந்த தேவ ஆவியானவர் நம்மோடு இருக்கிறனால அந்த தேவனை குறிச்சு நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க, தேவனை நான் வந்து என்னோட பலத்தினால, என்னோட ஞானத்தினால, என்னோட அறிவினால தேவனை வந்து நான் அறிந்து கொண்டேன்னு யாருமே இங்க வந்து அந்த காரியத்தை வைத்து நீங்க நிலையில் இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க தேவனை அறிந்திருக்கிறீங்க, தேவனை குறிச்சு உங்களால பேச முடியுது.
அறியாதது எட்டாத காரியத்தை உங்களுக்கு விளங்குதுன்னா அது தேவனோட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம மத்தியில அது விளங்க செய்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனோட வார்த்தை சொல்லுது. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்க உலகத்தை அறிந்து அதுல தேவனோட ராஜ்யத்துக்கு என்ன லாபம் நீங்களே சொல்லுங்க. சட்டா நம்ம தேவனோட வார்த்தை உலகம் நம்ம வந்து விளங்கி கொள்றது இல்லை. சகலத்தை அறிந்திருக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும். உலகத்தை பத்தி ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே தேவையில்லை. கூட இருக்கிறவங்க நீங்க பார்த்து மற்றவங்க பேசுறது மற்றவங்க நடந்து கொள்றது நீங்களே சொந்தமாவே தானாவே கற்றுக்கொள்வீங்க. அது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம் இல்லை. நீங்களே கத்துக்குவீங்க. ஆனா தேவனோட ராஜ்யத்தை குறித்து தேவனை குறித்து தேவன் என்ன எண்ணுகிறார், அவர் என்ன பிரியப்படுகிறார், அவரோட சித்தம் என்னது என்பது பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு அது போதிக்க முடியும். இது நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறேன். அடுத்தது 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். 1 யோவான் 1 John chapter 2 verse 27. 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்க அபிஷேகம் என்பது நீங்க குழம்பிக் கொள்ளாதீங்க. நான் முதல்ல சொன்னதுல 2 விதமான அபிஷேகம் இருக்கு. ஒன்று வந்து அப்பாயிண்ட், உங்களை வந்து ஒரு காரியத்துக்கு நியமிக்கிறது, அது அபிஷேகம்னு பழைய ஏற்பாடுல நீங்க நிறைய படிக்கலாம். அதே வேளை இங்க 1 யோவான்ல வந்து நம்ம என்ன படிக்கிறோம்னா அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவினாலே நீங்க அபிஷேகம் பண்ணப்படுறது. அது வந்து பரிசுத்த அவருடைய ஆவி. சரிங்களா? இன்னைக்கு எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். ஆனா அந்த அபிஷேகம் நம்ம மத்தியில இருக்குதுன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கோம், இது நீங்க ஆராய்ந்து பாருங்க. உண்மையிலேயே நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா? அந்த அபிஷேகத்தை நீங்க காத்து கொள்ளுறவர்களாக இருக்கிறீங்க. அந்த அபிஷேகத்துக்கு நீங்க வந்து என்ன சொல்றது, அதுக்கு நீங்க வந்து இடம் கொடுக்குறீங்களா? அது செயல்படுத்த நீங்க அதுக்கு வந்து வழி கொடுக்குறீங்களா? இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டும் இருக்கு. என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள இருக்கோம். தேவனோட வார்த்தையை கேட்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதனாலதான் நம்ம இன்னும் கர்த்தருக்காக அநேக சூழ்நிலை மத்தியில நம்ம கடந்து போனாலும் நம்ம வந்து வந்துடுறோம் இல்லைங்களா? தேவனோட ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறோம். ஆனா இருந்தாலும் சில பேர் அபிஷேகம் பெற்று கொண்டவர் போல நான் இருக்குது. நீங்கள் அவராலே பெற்ற அப்படின்னா நீங்க பரிசுத்த ஆவியால பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு, நான் போனாதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வர முடியும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல ஏறி செல்லலைன்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா நம்ம கூட தான் இயேசு இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது நம்மளுக்கு வேற என்ன தேவை? ஆனா பரிசுத்த ஆவியானவர் இயேசு போன பிறகுதான் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் கொடுக்கப்பட்டது. அவர் எந்த இடத்துல இருந்து வந்தவர்? இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்தாரு? அது என்ன பரிசுத்த ஆவியானவர் மட்டும் பிதாவின் இடத்துல இருந்து, இயேசு மட்டும் பரலோகத்துல இருந்து. இயேசுவும் பிதாவின் இடத்துல இருந்து வந்தவர் தான், பரிசுத்த ஆவியானவரும் பிதாவின் இடத்துல வந்தவர் தான். 2 பேரும் பிதாவின் இடத்துல இருந்து வந்தவர் தான். அல்லேலூயா. கண்டிப்பா அவங்களோட எண்ணம், அவங்களோட நோக்கங்கள் ஒரே மாதிரி தான். அல்லேலூயா. வேறுபட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமென். ஏன்னா ஒரே தேவனிலிருந்து அவங்க வந்தவங்க. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம்ம மத்தியில எப்படிப்பட்டவராக நிலைத்திருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவரே மாறாதவர். எப்படி நம்ம தேவன் மாறாதவரோ, எப்படி இயேசு கிறிஸ்துவும் மாறாதவரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரோ மாறாதவர். அவர் நம்ம மத்தியில நிலைத்திருக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் போதிக்க
அவசியம் கிடையாது. உங்களால சொல்லுங்களேன் புரிஞ்சுக்கொள்ள முடியும், உங்களால உணர முடியும். நம்ம சொன்ன இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் பிதா இடத்துல வந்தாங்க. அவங்க பிதா இடத்துல வந்தாங்க, பிதாவை போலதான் அவங்க சிந்திப்பாங்க, பிதாவை போலதான் அவங்க செயல்படுவாங்க. பிதா எந்த சாயல்ல இருக்கிறாரோ, சாயல் என்பது அவர் வந்து என்ன பிஹேவியர், என்ன ஆட்டிடியூட், புரியுதுங்களா, அந்த சாயல் சொல்றேன். எந்த சாயல் இருக்கு அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இருக்காங்க. இப்ப அதே பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில நிலைத்து இருக்கிறாருன்னா நம்ம என்ன சாயல்ல இருப்போம், அதே சாயல்ல தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க அதே சாயல்ல நீங்களும் நானும் இருக்குமா? விளங்குதுங்களா நான் சொல்றது? எப்படி பரிசுத்த ஆவியானவர் மற்றும் ஒரு சாயல்ல நம்ம இன்னொரு சாயல்ல, பிதா குமார பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனத்தோட இருக்காங்களா? ஏன் நம்மனால அவங்களோட இணைந்து ஒரு மனத்தோட நம்மளால இருக்க முடியல? இன்னைக்கு அதான் தேவனோட வார்த்தை சொல்லுது, நீங்க பரிசுத்த ஆவியினால நீங்க அபிஷேகம் பெற்றவங்களாக இருந்தீங்களா உங்களுக்கு ஒருவரும் போதிக்க தேவை இல்ல, அவசியமே இல்ல. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை போதித்து, உங்களை கண்டித்து, உங்களை உணர்த்தி வழி நடத்துறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு யாரோடைய ஆலோசனை அவசியம் இல்லாம அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். நீங்க தேவனோடு இருந்தீங்களானா பரிசுத்த ஆவியானவர் உங்க மத்தியில நிலைத்திருக்கிறாரு, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா நீங்க அவரோடு நிலைத்திருக்கிறீங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போலதான் நம்மளுடைய தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்கு உரைத்தவர், அவரை வேதத்தின் பிரகாரமாக என்னென்ன வார்த்தைகளை அவர் வந்து நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமாக அவர் கொடுத்திருக்கிறாரோ அதன் பிரகாரமாக அவர் நிலைத்திருக்கிறவராக இருக்கிறாரு. ஆனா நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கிறவங்களாக நம்ம இருக்கிறோமா? அதனால்தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மள வழி நடத்துறதோ இல்ல நம்மள வந்து போதிக்கிறதோ நம்மள ஆலோசிக்கிறதோ நம்மளால உணர முடியல. நம்மளுக்கு அது விளங்கவே மாட்டுது. இன்னும் மனுஷனை தேடி போயிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? பாருங்க, ஒரு டீச்சர் ஒரு வாத்தியாரு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எதுக்கு சொல்லிக் கொடுக்கும், என்ன நோக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க? அவன் வந்து நல்லா தேர்ச்சி பெற்றவனா இருக்கணும், பெரிய ஒரு அளவுக்கு அவன் வரணும், அதுக்கு ஒரு வாத்தியாரா இருந்து நான் என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே அவன் கொடுப்பான் இல்லையா? ஒரு டீச்சரு அது கொடுப்பாங்க தானே. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா டீச்சர் எப்போதும் என்னவா இருப்பாங்க? டீச்சரா இருப்பாங்க. ஆனா பிள்ளைங்க என்ன மாதிரி டாக்டரா மாறிடுவாங்க, லோயரா மாறிடுவாங்க. இவங்களை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறதுக்கு இவங்களோட ஒரு முயற்சி அங்க ஒரு பங்கா இருக்கு இல்லையா? அதே போலதான் நமக்குள்ளேயும் ஒரு டீச்சர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ளேயும் ஒரு டீச்சர் இருக்கிறாரு. அவரோட நோக்கம் என்னன்னு தெரியுங்களா? நம்ம இன்னும் உயர்ந்த ஸ்தானத்துல இன்னும் மேன்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாக நம்மளுக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை கண்டித்து போதித்து வழி நடத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அவரோட ஏன் நம்மளால அவரோட சத்தத்தை கேட்க முடியாம போயிடுது? ஏன் தெரியுங்களா? நம்ம அதிக மாமிசத்துக்கு இடம் கொடுக்குறதுனால. நீங்க வந்து பைபிள்ல வந்து மாமிசம் என்பது ஹியூமன் புரியுற அளவுக்கு நீங்க ஒரு மனுஷனாகவே இருக்க விரும்புறீங்க, புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி வாழணுமோ அப்படி ஒரு தன்மையிலே நீங்க வாழ விரும்புறீங்க. ஆனா நீங்களும் நானும் நம்மளுக்கு ஒரு பிதா இருக்கிறாரு. அந்த பிதாவோட நோக்கம் என்னன்னு தெரியும், அந்த பிதாவோட சித்தம் என்னன்னு தெரியும், நம்ம எதுக்காக படிக்கப்பட்டோம், எதுக்காக அழைக்கப்பட்டோம், எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்னு தெரியும். ஆனா அந்த பிதானால அனுப்பப்பட்ட ஆவியானவர் உங்களுக்கு இயேசுவும் தெரியும், பரிசுத்த ஆவியானவரும் தெரியும். ஆனா நீங்க அவங்களோட நீங்க வாழ நம்ம வந்து பிரயாசப்படுகிறது இல்லை. நம்ம அவங்களோட வாழ நம்ம பிரயாசப்பட்டோம்னா அவங்களோட கேட்கறேன் இன்னைக்கு
எடுத்துப்பட்டு வந்து என்னோட ஐக்கியம் கொள்ளணும், என்னோட நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்ளணும்னா அவங்க எப்படிலாம் இருப்பாங்க? இல்ல நீங்களே உங்களை நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்து ஒருத்தவங்க கூட நல்ல ஐக்கியம் வைத்திருக்கணும், அவங்களோட நல்ல உறவு வைத்திருக்கணும், நீங்க என்னெல்லாம் முயற்சி எடுப்பீங்க? எடுப்பீங்க தானே? எடுப்பீங்களா இல்லையா? எல்லாரும் எடுப்பீங்க தானே? ஏன் தேவன்கிட்ட மட்டும் ஏன் நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறது இல்லை? ஆனா நம்ம கூட இருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம ஆவியானவர் நன்மையை மற்றும் கற்றுக் கொடுக்கிற தேவன் கிடையாது. நீ தவறு செய்யும் போதும் உன்னை கண்டிக்கிற தேவனாக ஒருவங்க நம்மள கண்டிக்கிறாங்கன்னா நம்ம மேல அக்கறையும் பாசமும் இருக்கிறதுனால தான் கண்டிக்கிறாங்க. நீங்க ஊதாரித்தனமாக எப்படி என்னமா நீங்க போங்க, உங்க ஆத்மா நீங்க அழைத்துக் கொள்ளுங்க நினைச்சு அவங்க வந்து உங்களை கண்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? புரியுதுங்களா? உங்களை கண்டிக்கிறாங்க, உங்களை வந்து சிச்சிக்கிறாங்கன்னா ஏன் அவங்க ஒரு வேலை இல்லையா? ஏன் அவங்க அப்படி செய்யறாங்க? இதுல இருந்து நீங்க திருத்தி கொண்டு நீங்க ஒரு மென்மையான ஒரு இடத்தை அடிப்படையாக தான் உங்களை கண்டிக்கிறாங்க, சிச்சிக்கிறாங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். உருவமா இருந்து உங்களை சிச்சிச்சாலும் கோச்சிக்கிறீங்க, ஆவியா இருந்து ஆவியானவர் உங்களை சிச்சிச்சாலும் கோச்சிக்கிறீங்க. உங்களுக்கு இப்ப யாருதான் வேணும் சொல்லுங்க? மனுஷனையும் உங்கள்கிட்ட பேச முடியல, தேவனும் உங்கள்கிட்ட பேச முடியல, இப்ப உங்களுக்கு யாருதான் வேணும்? உங்களுக்கு யார் வேணும்? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு யாருமா வேணும் உங்களை சிச்சிக்க? பிதா வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவர் போட்டிருக்காரு. ஸ்டேட்டஸ்ல அவரு தலை வந்து கேமரா, மற்றவங்களுக்கு என்னைய வேவு பார்க்கறதே ஒரே வேலையா இருக்கு. பார்த்தீங்களானே? அப்படிதான் போட்டிருந்தது. மற்றவங்களுக்கு என்னைய வேவு பார்க்கறதே ஒரு வேலையாவே இருக்கு. இப்ப நீ போட்டதும் மற்றவங்க பார்க்கணுக்காக தானே? ஆமாவா இல்லையா? இல்ல, இப்ப அவர் போட்டதும் மத்தவங்க பார்க்கறதுக்காக தானே? அப்ப நீ போட்டா நாங்க பார்க்கதான் செய்யணும். ஆமாவா இல்லையா? உங்களை வேவு பார்த்து உங்களை வந்து எங்களுக்கு பல வேலைகள் இருக்கு. எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? பல வேலைகள் இருக்கு. தேவனிங்களா அதுக்காக எங்களை அனுப்பல. தேவனோட வார்த்தையை பிரசங்கிக்கவும் போதிக்கவும் அழிந்து போகிற ஆத்மாக்களை தேவன்கிட்ட திரும்பவும் தான் தேவன் நம்மளை அழைத்தோம். இன்னைக்கு எப்படி நம்ம வந்து தேவன் எப்படியோ இருந்த நம்ம இன்னைக்கு தேவனுக்குள்ள அவர் கருத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும்னா அந்த சுவிசேஷம் பார்த்தனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பாருங்க, அந்த அபிஷேகம் ஆவியானவர் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பாருங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து சகலத்தையும் குறித்து போதிக்கிறதுனா நீங்க குழப்பம் அடைவீங்களா? உங்கள்ட்ட என்ன இருக்கும்? குழப்பத்துக்கு பதிலா தெளிவு இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சகலத்தை குறித்து உங்கள்கிட்ட வந்து போதிக்கிறாருன்னா உங்களால பகுத்தறிய முடியாதா? நல்லது எது, கெட்டது எதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் தலையாடினீங்கன்னா எனக்கு தெரியும். போதிக்க மாட்டாரு, போதிப்பாரு தானே? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து போதிக்கிறாருன்னா எது சத்தியம் எது பொய்ன்னு கூட உங்களுக்கு தெரியாது, தெரியும் தானே? அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அது கூட நம்ம வந்து அறிந்து கொள்ளாத அளவுக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். தேவன் உங்களை தனிமையா விடல. அல்லேலூயா. தேவன் உங்களை தனிமையாக விடவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எந்நேரமும் உங்களுக்குள்ள இருந்து
உங்க கூடயே அவர் வந்து வாசம் செய்து உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களை வந்து அவரு பாருங்க, சைமன் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பிறகு அவரை வந்து தேவாலயத்துல சிமியோன் தேவாலயத்துல வந்து டெடிகேட் பண்ண போறாங்க. அவர் எதுனால தேவாலயத்துக்கு போனாரா? பரிசுத்த ஆவியானவரோட ஏவுதனால போனாரு. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு எதுனால போனாரா? பரிசுத்த ஆவியானவரோட ஏவுதனால போனாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்தாருன்னா அவர் அநேக இடத்துல நம்மளை ஏவிக்கொண்டே இருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அநேக இடத்துல ஏவி போடுறாருன்னா அவரை நம்மளோட முன்னுறவோட கலந்து இருக்கிறார். சரிங்களா? புரியுதுங்களா? அவர் நம்மளுடைய உணர்வோட கலந்து, அதனால அவரோட ஏவுதல் எப்படி வெளியே தட்டி போன்னு சொல்லுவாங்களா? இல்ல, உங்களுக்குள்ளேயே நீங்க உணருது. ஆனா இன்னைக்கு அந்த உணர்வு உணராம உங்களோட சொந்த உணர்வே நீங்க உணர்ந்துட்டு இருக்கீங்க. உங்க உணர்வுலாம் தூக்கி குப்பையில போடுங்க. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அது உங்களை அழிவுக்கும் நரகத்துக்கு தான் தரும். அது தேவனை பார்க்க வைக்காது, உங்க தேவத்திலிருந்து தூரம் தான் படுத்தும். இதுதான் மனுஷனோட உணர்வு. உங்களோட உணர்வு உலகத்துல இருந்து நீங்க கற்றுக்கொண்டது, உலகத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொண்டதுதான் உங்களோட உணர்வு. தேவ ஆவியானவர் உங்க உணர்வோட இருந்தாருன்னா அந்த உணர்வு வேற அது உண்மையிலே வேறங்க. அந்த உணர்ச்சி வேறையாக இருக்கும். ஹல்லேலூயா. வேறையாகவே இருக்கும். ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ள இருந்து நம்மள ஆனா பாஸ்டர் சொல்றாரு, மேலே ஏறி என்ன பண்றீங்க? அதான் அவர் கேட்கிறாரு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் உங்களுக்கு போதித்து சகலத்தையும் உங்களை வழி நடத்துற இருக்கிறதுனால அங்க இருந்தா எப்படி இருக்கணும் அந்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல? சபைக்குள்ள இருந்தா எப்படி இருக்கணும் அந்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல? நீங்க தேவனோட பிள்ளை உலகத்தின் மத்தியில நீங்க எப்படியாக வாழணும் அந்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல? அவர் கற்றுக் கொடுக்கிறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்களோட இருக்கு. இல்ல, இன்னைக்கு நல்லது கெட்டது பார்த்தாலே தெரியும். ஆனா நம்மளால அது உணர்வே செய்ய முடியல. இது நல்லதா கெட்டதா? ஆனா நம்மளுக்கு தெரியுது இது கெட்டது, அவனுக்கு அது நல்லதா இருக்கு. இன்னைக்கு அநேக பேருக்கு உலகத்தை தன்னை விட்டு பிரித்து பார்க்க முடியல. புரியுதுங்களா? உலகத்தை உங்களை விட்டு பிரித்து பார்க்க முடியல. ஏன்னா நீங்களே உலகமா இருக்கிறதுனால அந்த உலகத்தை உங்களால பிரித்து பார்க்க முடியல. அது சொல்ல வரேன். புரியுதுங்களா? இன்னைக்கு தேவன் உங்களை மறுபடியும் சொல்றேன், தேவகுமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆயிட்டீங்க. ஏசு கிறிஸ்து பாஸ்டர் வந்து ஞானஸ்தானம் குறித்து பேசியிருந்தாரு இல்லையா? உங்களை சாய்க்கும் போது நீங்க என்னவா ஆகுறீங்க? மலையிலையா அடக்க பண்ணப்படுறீங்க. அப்புறம் யாரோட அடக்க பண்ணப்படுறீங்க? நீங்க ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கும் போது தண்ணியில சாய்க்கும் போது நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்து எப்படி அடக்க பண்ணப்பட்டாரோ மாமிசத்துல, அதே போல நம்மளும் கிறிஸ்துவோட அந்த மாமிச பாவத்தோட நம்ம அடக்க பண்ணப்படுறோம். அதுதான் நம்மளோட விசுவாசம். அதனால தான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க அடக்க பண்ணும் போது நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்கன்னா, கிறிஸ்து எப்படி அவரோட பாவத்தை சுமக்கல, ஆனா ஜனங்களோட பாவத்தை சுமந்து அவர் அடக்க பண்ணப்பட்டாரு. அதே போலதான் நம்மளும் பழைய மனுஷனை கிறிஸ்துவோட பாவத்தோட சேர்ந்து நம்ம வந்து அடக்க பண்ண போறோம். ஆனா ஏஞ்சிக்கும் போது எப்படி கிறிஸ்து மகிமை உள்ளவராக எழும்பினாரோ அதே போல நம்மளும் எழுந்திருக்க போது, நீங்க பாவியா அடக்கப்படப்பட்டீங்க, ஆனா எழுந்திருக்க போது நீங்களும் விசுவாசிக்கிறேன் கிறிஸ்து எப்படி மகிமையாக எழும்பினாரோ அதே போல நானும் கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளாக புதிய மனுஷனாக எழுப்புறேன். கரெக்டுங்களா? இப்படிதானே ஞானஸ்தானம்? இல்லை உங்களுக்கு வேற எதுவும் சொல்லி கொடுத்தாங்க இல்லை? புரியுதுங்களா? இப்படிதானே நம்ம நம்புறோம். என்னைக்கு நீங்க வந்து தேவன்ட்ட உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ பாவத்தோட அதிகாரம் உங்க மேல இருந்து விலகி போச்சு.
நீங்கி போச்சு. பாவத்துக்கு இதுக்கப்புறம் உங்க மேல எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. விளங்குதுங்களா? விளங்குதுங்களா? பாவம் உங்களை வந்து பிடித்து வைத்தோ உங்களை இழுத்து வைத்தோ அதனால அதுக்கு அந்த வல்லமை அது எப்பயும் எழுந்து போச்சு. அது எப்பயும் எழுந்து போச்சு. ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்கு உங்களை நீங்க அடக்கம் பண்ணி அவர் மகிமைக்குள்ள நீங்க வந்து எழுப்பப்பட்டுட்டீங்க. ஆனா இருந்த போதிலும் இந்த இருந்த போதிலும் ரொம்ப நிறைய வருது. இருந்த போதிலும் ஏன் நம்ம ஒன்றும் ஆசிரியர்களாக இருக்கிறோம்? அந்த பதிலுக்கு நான் கொஞ்சம் சேர்ந்து வரேன். படிச்சு முடிங்க. அது சத்தியமாய் இருக்கிறது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவரே சத்தியமாய் சத்தியம். இது நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல தேவையில்லை. அவர் சத்தியம் உள்ள ஆவி ஆனவர். ஏன்னா அவர் சத்தியம் தேவன் இருந்து வந்தனால, அது மட்டும் இல்லாம சத்தியமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து போனனாலதான் இந்த சத்திய ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டார். 3 பேரும் சத்தியம் உள்ளவர்கள். அவங்கள்ட்ட பொய்யெல்லாம் இருக்காது, தில்லு முள்ளெல்லாம் இருக்காது, வஞ்சகம்லாம் இருக்காது. அவங்க சத்தியத்தை உண்மையாகவே கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க, வெளிப்படுத்துறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க அப்படி உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க. சத்தியம் உள்ளவர். அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. தேவ வார்த்தை என்ன சொல்லுது? அவர் உங்களை எப்படி வழி நடத்துறாரோ, அவர் உங்களை எப்படி ஆலோசிக்கிறாரோ, அவர் எப்படி உங்களை போதிக்கிறாரோ அதே போல இருக்க கற்று கொள்ளுங்க. கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு கற்றுக்கொள்றது மனுஷனுக்கு பெரிய கஷ்டமான காரியமா இருக்கு. நான் கற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். பால் வந்து சொன்னாலும், பேதுரு வந்து உங்களுக்கு சொன்னாலும் நீங்க கற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னா நீங்க தேவன் இடத்துல நீங்க கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு அந்த வாஞ்சை இல்லை. You stand firm with your own personality. உங்களோட தன்மையிலே நீங்க நிலை நிற்கணும்னு பாக்குறீங்க. தேவனுக்கு உங்களோட தன்மை வேண்டாம். தேவனுக்கு உங்களோட தன்மை வேண்டாம். அவர் வந்து அவரோட சாயலாக இருக்கும்படியாக தான் உங்களை வந்து அவர் எதிர்பார்க்கிறார். இது நீங்க அவரோட பிள்ளை இல்லைங்களா? அப்பா எப்படி அப்படித்தானே பிள்ளை இருக்கணும். ஆனா நீங்க அப்பாவுக்கு வித்தியாசமா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி அவரோட பிள்ளையா மாறுவீங்க? புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப எனக்கு வந்து 19 பிள்ளைகளே, 1 யோவான் 2 அதிகாரம் 18-19. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. என்ன காலமா இருக்கிறது? பாருங்க, யோவான் எழுதி இப்ப நினைக்கிறேன் 2000 ஆண்டு முடிஞ்சு 4000 ஆண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்பயே என்ன சொன்னாங்க? கடைசி காலம். அப்ப நம்ம இருக்கிற காலமும் ரொம்ப கடைசி காலமா இருக்கு. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 4000 வருஷம் கூடி ஆயிட்டு இல்லையா? ரொம்ப கடைசி காலமா இருக்கு. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அப்பயே யார் இருந்தா? அந்தி கிறிஸ்து. இப்பயும் இருக்கிறாங்க. அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். பாருங்க, அப்பயே அந்தி கிறிஸ்து இருக்கிறாங்க. அதனால நான் கடைசி காலம்னு சொல்றேன். இப்பயும் அந்தி கிறிஸ்து நிறைய இருக்கிறாங்க. இது என்னது? கடைசி காலமா இருக்கிறது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? தேவனோட வார்த்தை சொல்லுது, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அப்பனா அந்த அந்தி கிறிஸ்து எங்க இருந்தா? நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அப்ப அந்த அந்தி கிறிஸ்து எங்க இருந்தா? நம்மளோட தான் இருக்கிறான். நம்ம மத்தியில தான் அவன் வந்து வாசம் செய்கிறான். கிறிஸ்து ஆடுகள் மத்தியிலயும் என்ன இருக்கா? ஓனாயும் இருக்கு. ஆனா என்ன வந்து நம்மளால கண்டுகொள்ள முடியல. ஏன்னா அது வந்து ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிய மாட்டுது. அதுக்கு உங்களுக்கு யாரு தேவை? உங்களுக்கு அந்த அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த அபிஷேகம் தேவை. ஏன்னா நம்ம ரொம்ப கடைசி காலத்துல இருக்கிறதுனால அந்த கிறிஸ்துவினால நம்ம வந்து வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது.
தேவனோட பரலோக ராஜ்யம் கிறிஸ்து இதுதானே சொன்னாரு, நான் போறவங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறேன். தேவன் நம்மளுக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறத நம்ம இழந்து போகாத படிக்கு நம்மளுக்கு அந்த அபிஷேகம் தேவையா இருக்குது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. சில பேர் நம்மளை விட்டு போயிடுவாங்க, சரிங்களா? நம்மளோட ஒரு குடும்பமா எல்லா ஃபங்க்ஷன்லயும் நம்மளோட தான் இணைந்து இருப்பாங்க. ஆனா சில பேர் தேவனோட கிருபையினால அவங்க நம்மளை விட்டு, தேவனோட கிருபையா நம்ம மேல இருக்கிறதுனால, அவங்க மேல இருக்க தேவனோட கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால அவங்க நம்மளை விட்டு பிரிந்து போறாங்க. நம்முடையவர்களாக இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. இன்னைக்கு நீங்க ஒண்ணு விலகிக் கொள்ளுங்க, அவங்க நம்முடையவர்களாக இருந்தாங்கன்னா, தேவ அபிஷேகம் பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தாங்கன்னா, தேவ ஆவியானவர்னால அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாங்க. எப்படி நீங்க இருக்கிறது போல நான் விசுவாசிக்கிறேன், சரியா? எப்படி நீங்க இருக்கிறது போல அவங்க இருந்தாங்கன்னா அவங்க நம்மளோட நிலைத்திருப்பாங்க. நிலைத்து இல்லாதனாலதான் இந்த இடத்தை விட்டு போறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம மத்தியில யார் இருக்கா? சத்திய ஆவியானவர். அவர் சத்தியத்தை மட்டும்தான் போதிக்கிறவராக இருக்கிறாரு, சத்தியத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துறவராக இருக்கிறாரு. சத்திய ஆவியானவர் சத்தியமுடைய தேவன் பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்துறதா இருப்பாரே தவிர தன்னோட புகழ்ச்சியும் தன்னோட சுயத்தையும் அவர் வெளிப்படுத்துறவராக இல்லை. யார் தன்னோட புகழ்ச்சியும் தன்னோட சுயத்தை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கிறாங்களோ, அப்படின்னா உலகத்தையும் குறைகளை வெளிப்படுத்துறவர்களா இருக்காங்களோ, அவங்க இந்த இடத்தை விட்டு போய்தான் ஆகணும். அவங்க நம்மளோட நிலைத்திருக்க முடியாது. அதுவும் சக்தி ஆவியானவர் இங்கு இருக்கிறவராக இருக்காங்க. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று பிரிந்து போனார்கள். நம்முடைய என்று பிரிந்து போவாங்க. நீங்க இந்த வசனத்தை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா, அபிஷேகம் பெற்றவங்க இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துன்னு அறிக்கை பண்றவங்களா தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவங்க யாருமே அபிஷேகம் பெற்றவர்கள் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கனால பரிசுத்த ஆவியினால அவங்க நடத்தப்படுறாங்க. பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பெற்று கொண்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்க எந்த காலத்துக்கும் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. அந்த சூழ்நிலையை அவங்களால புரிந்து கொள்ள முடியும். இந்த மனுஷன் எதுக்காக பேசுறான்னு புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவன் என்ன கிரியை நிமித்தமாக நம்ம மத்தியில வந்திருக்கான்னு நம்மளால விளங்கிக் கொள்ள. நம்மகிட்ட சத்திய ஆவியில இருக்கிற நம்மளுக்கு விரோதமாக பொய்யான ஆவி நம்ம மத்தியில இருக்கிறதுனால சத்திய ஆவியினால நம்மளுக்கு வெளிப்படுத்துறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு பொய் என்னது சத்தியம் என்னது ஞாபகம் மறந்து கொள்ளாம இருக்கிறீங்க. ஏன்னா அந்த சத்திய ஆவியானவர் உங்களோட நிலைத்திருக்கிறார். ஆனா நீங்க அவரோட நிலைத்திருக்கிறது இல்ல. அபிஷேகம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? ஆவில உற்சாகமாவே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு தேவனோட சமாதானம் இருக்கும், தேவனோட சந்தோஷம் இருக்கும். அவங்ககிட்ட இருந்தாலும் கூட இருக்கிறதுனால சில பேர் உணர முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கு? இங்க சத்தியம்னா அங்க பொய் தான் இருக்கணும். பொய்யினால சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதோட வேலை என்னது? சத்தியத்தை மூடிக்கொண்டு இருப்பதுதான் பொய்யோட வேலை. ஏன்னா சத்தியம் வெளியாயிருச்சுன்னா பொய்க்கு அங்க வேலை இல்லை. விளங்குதுங்களா? சத்திய ஆவியினர் அங்க வெளிப்படுத்திட்டாருன்னா சத்தியமான காரியம் அங்க வெளியரங்கமா தெரிஞ்சிருச்சுன்னா பொய்க்கு அங்க பொய் என்பது பிசாசனோட கிரிகை, பிசாசனோட உலக தன்மை. அதுக்கு அங்க வேலை இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கணும். சில பேர் அபிஷேகம் பெற்றிருப்பீங்க, ஆனா அதுக்கு ஏற்ற கண்ணிகளை நம்ம கொடுக்கறவங்களா இல்லை. அதுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். ஒரே ஆவியானவர் இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இருக்கிறார்? மனுஷனை போல நான் என்னன்னா, மனுஷனை போல நான் ஒரு மனுஷன் தான். மனுஷனை போல நான் என்னன்னா, நான் ஒரு ஆள் உங்க எல்லாத்துக்கும் வேலை செஞ்சேன்னா எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. உங்களோட எல்லாரோடைய சிந்தையை நான் விலகி கொண்டு உங்க இருபத்தின ஆழத்தை நான் புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற சொல்யூஷனும் நான் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நாள் பத்தாது. ஆனா ஆவியானவர் உங்க எல்லார் மத்தியிலும் இருந்து உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் சந்தித்து
உங்களை போதித்து உங்களை வழி நடத்தி உங்களை ஆலோசித்து இருக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். அந்த ஆவியவருக்கு நீங்க இடம் கொடுங்க. மயக்கத்துல இருக்காதீங்க, வஞ்சகத்துல இருக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க நீங்க பரிசுத்த ஆவியானவர் தன்மையிலையும் இயேசு கிறிஸ்து தன்மையிலையும் பிதாவோட தன்மையில தான் நீங்க இருக்கீங்க. அவங்க 3 பேரும் எப்படிப்பட்டவர்கள்னு நான் இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை. ஏன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம தேவன் யாரு, நம்ம இயேசு கிறிஸ்து யாரு, பரிசுத்த ஆவியானவர் யாரு நமக்கு தெரியும். அதுக்கு ஏற்றபடி மாறுங்க, கற்றுக்கொள்ளுங்க, மனதில்